ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கம்பெனின்ற ஹாரர் காமெடி ஃபிலிம் தான். இதில் காமெடின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதில் காமெடி எதுவும் இல்லை. இதை வந்து டைரக்ட் பண்ணது ட்ரூ ஹான்காக், எழுதி இயக்கியிருக்காரு. இதில் ஸ்டாரிங் வந்து பார்த்திங்கன்னா சோஃபி தாட்சர், ஜாக் ஒயிட், லூகாஸ் கேஜ், மேகன் சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஐரிஸ் ஜோர்ஜ்ன்றவங்க யங் கப்பல் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு லேக் ஏரியா மாதிரி ஒரு தனிமையான இடத்துக்கு போவாங்க. அங்கே வந்து செர்கேன்னு ஒரு அந்த மேன்ஷனோட ஓனர் இருப்பார். அவர் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை அலோவ் பண்ணுவார். இந்த ஐரிஸ்ன்றவ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருப்பாள். ஸோ இந்த ஐரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து என்னோடய லவ் சொல்ல போகிறேன்னு அந்த அவனோட காதலன் ஜோஷ் சொல்லுவான். ஸோ இப்போ வந்து இந்த செர்கின்றவனுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு போவான் இவன், இந்த ஐரிஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் பலாத்காரம் பண்ணுறதுக்கு போவான். அப்போ அவளுக்கு பிடிக்காது, என்னை விட்டுருங்க அப்படின்வான். ஆனால் அப்போ கூட அவன் விட மாட்டான். அப்போ வந்து 2 பேருக்கு தள்ளுமுள்ளு ஏற்படும். அப்போ வந்து இவ வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவளை கொலை பண்ணிருவான். அவன் வந்து ஆல்மோஸ்ட் ரேப் பண்ணுறதுக்கு போயிடுவான். ஸோ இவன் வந்து அவளை குத்திட்டு, அவனை அந்த செர்கின்றவனை குத்திட்டு ஓனரை, இவன் வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கத்தியோடு நிற்பா. அப்புறம் நடக்குது தான் படத்தில் ட்விஸ்ட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸ்லாம் வரும். அது சொன்னால் சஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஐரிஸ்ன்றவ யார், இந்த ஜோஷை கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையா, மறுபடியும் அவனையும் நிராகரிச்சிட்டாலான்றது தான் படத்தோட கதை. இந்த ஐரிஸ்ன்ற வந்து சாதாரண ஆள் கிடையாது. இவ வந்து ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட் மாதிரி இருக்கும். ஸோ இவளை ஆஃப் பண்ணி இவளை தூக்கி போட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவ தப்பிச்சு காட்டுக்கு போயிடுவா. இவளை தேடிக்கின்னு இவங்கெல்லாம் போய் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவ தப்பிச்சு போயிட்டு இந்த எப்படி பழி வாங்குறன்றது தான் செகண்ட் ஹாஃபு. இதில் வந்து எந்த பதட்டமோ எந்த ஒரு சீன்ஸுமே வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் இது வந்து ரொம்ப சாதாரணமாகவும் ஃப்ளாட்டாகவும் வந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு மியூசிக் வந்து அதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இது. ஸோ அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. மேக்கப் நல்லா இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து இந்த ஐரிஸ்ன்றவ என்ன பண்ணுறா அப்படின்றத, சோஃபி தாட்சர் நடிச்சிருக்கோம் ஐரிஸு. அவள் என்ன பண்ணுறா அப்படின்றது தான் கிளைமேக்ஸு. அதில் ஒரு நிமிஷம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கொலை பண்ணுற சீன் மட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இவள் காட்டுக்கு இப்போ தப்பிச்சு போகிற சீன் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வேறு எந்த சீனுமே நல்லா இருக்காது. நடுவில் ரோபோட்ஸோட தேவையில்லாத சீன்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் த்ரில்லர்ன்ற பேரில் நிறைய சீன் தேவையில்லாமல் இருந்துச்சு. இது நிஜமாகவே ஒரு 10 நிமிஷம் தவிர மொதல்லாம் போரிங்காக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஒப்பீனியனு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட விஷஸ். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.